ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம பிரைம் ஃபேக்டரைசேஷன் எக்ஸர்சைஸ் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோ என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் வீடியோ நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா பிரைம் ஃபேக்டரைசேஷன்னா என்னன்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி, அதில இருக்க 2 மெத்தடையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எப்படி பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணணுன்ற மாரி. ஸோ டிவிஷன் மெத்தடும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அப்புறம் ஃபேக்டர் ட்ரீ மெத்தடும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கலன்னா, அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பிரைம் ஃபேக்டரைசேஷன் எக்ஸர்சைஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்டிருக்கான். என்ன கேட்டிருக்கான்னா, வாட் இஸ் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 31ன்னு கேட்டிருக்கான். ஸோ இப்ப முதல்ல 31 நீங்க எழுத முடியுமா? அப்படி 31ஓட ஃபேக்டர்ஸ் என்னன்னு யோசிக்கணும் நீங்க. 31 ஆக்சுவலா ஒரு வியர்டா 31 ஆக்சுவலா ஒரு பிரைம் நம்பர்னு நினைக்கிறேன். 31 இட்செல்ஃப் இஸ் அ பிரைம் நம்பர். இட்ஸ் அ பிரைம் நம்பர். ஸோ பிரைம் நம்பர் இன்னும் ஃபர்தரா பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியாதுன்னு தான் சொன்னாங்க. நோ வி கேனாட் பிரைம் ஃபேக்டரைஸ் இட். ஸோ பாசிபிளே கிடையாது. ஸோ பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது 31. ஸோ வாட் இஸ் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 31 அப்படின்னு கேட்டிருக்காங்கன்னா நீங்க வெறும் 31 எழுதணும். அவ்வளவுதான். So 31 is the prime factorization of 31 since 31 is a prime number. Since 31 is prime, we cannot prime factorize it. Since 31 is number, prime number, we cannot prime factorize it. Prime factorize it. Since it is already a prime, அவ்வளவுதான். ஏற்கனவே பிரைம் நம்பர் தானே. ஸோ அதை ஃபர்தரா நீங்க ஃபேக்டரைஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. என்ன கேட்டிருக்கான், பிரைம் ஃபேக்டரைஸ் தான் எல்லாத்தையும் பண்ண கேட்டிருக்கான். ஒரு நார்மல் நம்பர், ஒரு காம்போசிட் நம்பரை அவன் பிரைம் ஃபேக்டரைஸ் பண்ணுன்னு கேட்டிருக்கான். ஆனா 31 தான் ஒரு பிரைம் நம்பர் ஆச்சு. ஸோ நீங்க எதுவும் டச்சே பண்ண தேவையில்ல. ஸோ சின்ஸ் 31 இஸ் a prime number, we cannot prime factorize it. அவ்வளவுதான். இது நம்பர்னு அர்த்தம். நம்பர். ஸோ பேசிக்கா இதான் ஐடியா. அடுத்த கொஸ்டின் போயிடலாம். What is the prime factorization of 65? So 65 is not a prime number. It's very well a composite number. But 65 is actually divisible by 5. ஏன்னா லாஸ்ட் டிஜிட் 5 இருக்கு. Divisibility by 5 ஓட ரூல்ஸ் படி this thing is actually divisible by 5, giving remainder 0. So 5 is a factor of 65. ஸோ இங்க 65 இப்போ பிரைம் ஃபேக்டரைஸ் நம்ம பண்ணலாம். எந்த மெத்தட் யூஸ் பண்ண போறோம்னா டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். இது ஸோ டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் பெரிய நம்பர் இருந்தது. ஸோ 5 இன்ட்டு என்ன போட்டால் உங்களுக்கு 65 வரும். பேசிக்காக 65 டிவைட் பை 5 என்ன வரும் உங்களுக்கு 13 வரும். ஸோ உங்களுக்கு 5 இன்ட்டு 10 வந்து 15 வரும். அப்புறம் ஒரு கூட ஒரு 3 இன்ட்டு 3 போட்டிங்கன்னா உங்களுக்கு 65 வந்துடும். ஸோ பேசிக்காக 5 இன்ட்டு 10 வந்து 15 வரும். இது எல்லாருக்கும் தெரியும். இங்கேருந்து 55, 60, 65. ஸோ 5 இன்ட்டு 13 நீங்கள் கண்டுபிடிச்சலாம். ஸோ 65. இல்லை கொஞ்சம் யோசிச்சு கூட கண்டுபிடிக்கலாம். 65 டிவைட் பை 5 போட்டிங்கன்னா 13 வரும். ஸோ 13. ஸோ 65 கேன் பி ரிட்டன் அஸ் 5 into 13. 13 நீங்க டச் பண்ண முடியாது. 13 itself is a prime number. So 5 into 13. So நீங்க இப்படி எழுதலாம். So enter your answer as a product of prime numbers ன்னு கேட்டிருக்கான். So நீங்க 65 எப்படி எழுதலாம்னா 5 into 13 எழுதலாம். So this is the prime factorized form of 65. So this is the prime factorization of 65. So இதான் ஆன்சர் 5 into 13. So அடுத்த கொஸ்டின் போயிடலாம். தேர்ட் கொஸ்டின். வாட் இஸ் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 37ன்னு கேட்டிருக்கான். 37 அதே தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் மாதிரி தான். இந்த கொஸ்டின் மாதிரி தான். Since 37 is a prime number, we cannot prime factorize it. Since 37 is prime number, is a prime number, is a prime number, we cannot factorize it. We cannot prime factorize it. We cannot prime factorize it. In fact, factorize பண்ண முடியாது. 37 நீங்க இப்படி தான் எழுத முடியும். 1 into 37 is the only possibility. அவ்வளோதான். 1 into 37 எழுதலாம். வேற எந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் நம்பர்ஸே எழுத முடியாது நீங்க 37. ஸோ 37ஓட ஃபேக்டர்ஸே வந்து 1 and 37 தான். 1, 37 are the factors of 37. So since 37 is a prime number, that answer 37 தான். Answer is 37. What is the prime factorization of 37? Answer 37 தான். Since 37 is a prime number, we cannot prime factorize it. அவ்வளோதான். prime factorize it. Factorize it. அவ்வளோதான். அப்படின்னு எழுதிருங்க. முடிஞ்சிருச்சு. ஸோ பேசிக்காக பிரைம் நம்பர் இருந்தால் அப்படியே டேரெக்டாக அந்த நம்பரே எழுதிருங்க. ஸோ வேலை மிச்சம் உங்களுக்கு. ஸோ இப்போ வாட் இஸ் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 10ன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு நம்ம ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ 10 நம்ம எப்படி எழுதலாம்? 5 into 2ன்னு எழுதலாம். ஸோ 5 into 2ன்னு எழுதலாம் 10. இப்போ ஃபர்தராக இது ரெண்டுமே பிரைம் நம்பர். ஸோ நம்ம டச் பண்ண தேவையில்ல. ஸோ பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 10ன்னு பார்த்தீங்கன்னா 5 into 2 அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து 5 into 2. திஸ் இஸ் த பிரைம் ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் ஆஃப் 10 அவ்வளோதான். ஃபோர்த் கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. இப்போ ஃபிஃப்த் கொஸ்டின் போனால் வாட் இஸ் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 30? இதுக்கு நம்ம டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம், ஃபேக்டர் ட்ரீ மெத்தடும் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணுவோம். 30 எப்படி எழுதலாம்? 3 into 10 எழுதலாம். ஸோ 3 வந்து பிரைம் நம்பர் தான். ஸோ இதை அப்படியே வச்சுக்கலாம். ஸோ 10 என்ன பண்ணலாம், இன்னும் ஃபர்தராக டிவைட் பண்ணலாம்.
ஃபர்தராக பிரான்ச் அவுட் பண்ணலாம். ஸோ இது 5 into 2ன்னு எழுதலாம். இப்போ 5ம் ஒரு ப்ரைம் நம்பர், 2ம் ஒரு 5ம் ஒரு ப்ரைம் நம்பர், 2ம் ஒரு ப்ரைம் நம்பர். ஸோ அப்படியே விட்டுறணும். ஸோ இது மூணுத்தையும் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ப்ராடக்டாக எழுதலாம். ஸோ 30 நீங்கள் எப்படி எழுதலாம்னா 3 into 5 into 2ன்னு எழுதலாம். எழுத முடியுமான்னு யோசிங்க. 30 can be written as 3 into 5 into 2. 3 into 5 into 2. 3 into 5 15 வரும். 15 into 2 30. So this is nothing but 15. 15 into 2 gives you 30. So prime factorized form of 13 பார்த்தீங்கன்னா 3 into 5 into 2. இதான் ஆன்சர். கீழே இருக்கிறத அடிச்சிடறான். இதை அடிச்சிடறான் அவ்வளோதான். ஸோ இதான் ஆன்சர். 3 into 5 into 2 is the prime factorized form of 30. அவ்வளோதான். ஸோ 5th கொஸ்டின் முடிஞ்சிச்சு. இப்போ 6th கொஸ்டின் போனால் வாட் இஸ் த பிரைம் ஃபேக்டரி? இதை இப்போ டிவிஷன் மெத்தட் இதில் போட்டுறேன். டிவிஷன் மெத்தட் போடணும்னு சொல்லியிருந்தேன். ஸோ டிவிஷன் மெத்தட் எப்படின்னா அதே தான். இப்போ இதை 5ஆல் பெருக்கலாம் ஃபஸ்ட்டு 6ன்னு கிடைக்கும். 6 3ஆல் பெருக்கலாம். 6 divided by 3 gives you 2. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. ஸோ 5 into 3 into 2 அவ்வளோதான். இல்லை 2 into 3 into 5 போடணும். ஸோ இங்கே ஆர்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே ஸ்மால் டு பிக்னு போடுங்களா, அது பெட்டர். ஸோ 2 into 3 into 5 எழுதுறது பெட்டர். ஸோ இந்த ஆர்டர் ஓகே. இதை விட இது கொஞ்சம் ரேண்டமாக இருக்குது. ஸோ இந்த ஆர்டர் தான் பெட்டர். ஸோ ஸ்மால் டு பிக். ஸோ 2 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பர், 5 வந்து பிக்கஸ்ட் நம்பர். ஸோ 2 into 3 into 5. அடுத்த கொஸ்டின் போகலாம். வாட் இஸ் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 75 கேட்டிருக்கோம். ஸோ அதே மாதிரி நம்ம ரெண்டு மெத்தடுமே யூஸ் பண்ணலாம். டிவிஷன் மெத்தடும் யூஸ் பண்ணலாம், ஃபேக்டர் ட்ரீ மெத்தடும் யூஸ் பண்ணலாம். 75 என்ன பண்ணலாம்? 75 நீங்கள் 25 into 3ன்னு போடலாம். ஸோ 3 into 25 எழுதலாம். 3 into 25, 25, 50, 75. ஸோ 25 into 3 gives you 75. ஸோ 25 நீங்கள் 5 into 5 எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இது ஒரு பிரைம் நம்பர், இது ஒரு பிரைம் நம்பர், இது ஒரு பிரைம் நம்பர். ஸோ 75 நீங்கள் 3 into 5 into 5 எழுதலாம். அவ்வளோதான். ஸோ இது வந்து ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு டக்குன்னு. ஸோ 3 into 5 into 5 இப்படி எழுதிக்கலாம். ஸோ இது பக்காவா கரெக்டான ஆர்டர்லாம் எழுதுனேன். ஸோ இன்னொரு மெத்தட் என்னதுன்னா வேற கலர் யூஸ் பண்ணிங்க, டிவிஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே 5 போடுங்க, இங்கே 25 5 போட்டால் என்ன வரும்? 5 வேண்டாம், நான் 3 போடுறேன், 25 வரும். ஆல்ரெடி 5 போடுறேன், 5 வரும். அவ்வளோதான். ஸோ இப்போ இதுவும் அதே தான், 3 into 5 into 5 எழுதிடலாம். அவ்வளோதான். ஸோ வேற கலர் 75 நீங்கள் எப்படி எழுதலாம்? 3 into 5 into 5. பேசிக்காக ரெண்டும் ஒரே வேற வேற மெத்தட், ஆனால் ஆன்சர் ஒன்று தான். ரெண்டும் ஒரே ஆன்சர் நான் சொல்ல வரேன். இதுவும் ஒரே ஆன்சர் தான், சேம் ஆன்சர். ஸோ இப்போ 7th கொஸ்டின் போயிடலாம். வாட் இஸ் த பிரைம் ஃபேக்டரைசேஷன் ஆஃப் 81 கேட்டிருக்கோம். 81 நீங்கள் எப்படி எழுதலாம்? இப்போ இதுக்கும் அதே ரெண்டு மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணலாம், டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபேக்டர் ட்ரீ மெத்தட் யூஸ் பண்ணுறேன். 81 நீங்கள் 9 into 9 எழுதலாம். ஸோ இந்த டேபிள்ஸில் நீங்கள் தரவாக இருந்தீங்கன்னா எல்லாம் ஈஸியாக போட்டுடலாம். 9 into 9. 9 நீங்கள் ஃபர்தராக பிரான்ச் அவுட் பண்ணலாம். 3 into 3 பிரான்ச் அவுட் பண்ணலாம். இந்த 9 நீங்கள் ஃபர்தராக பிரான்ச் அவுட் பண்ணலாம். 3 into 3 3 into 3 அவ்வளோதான். ஸோ இது எல்லாமே பிரைம் ஃபேக்டர்ஸ் தான். இது லாஸ்ட்டில் இருக்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிக்கோங்க. கலெக்ட் பண்ணி இதை ப்ராடக்ட் ஆஃப் பிரைம் ஃபேக்டரைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 81 மாதிரி எழுதிக்கலாம் நீங்கள். ஸோ 3 into 3 into 3 into 3 அவ்வளோதான். ஸோ 81 கேன் பி ரிட்டன் லைக் திஸ், 3 into 3 into 3 into 3 அவ்வளோதான். ஸோ இதுதான் பிரைம் ஃபேக்டரைஸ்டு ஃபார்ம் ஆஃப் 81. ஆன்சர் இதான். இப்போ நம்ம டிவிஷன் மெத்தடையும் பார்த்துடலாம். டிவிஷன் மெத்தட் படி என்னன்னா 81 divided by 9 என்ன வரும் உங்களுக்கு? 9 பார்த்தீங்கன்னா 9 வரும். இல்லை ஆக்சுவலி இப்படி பண்ணக்கூடாது. இந்த டிவிஷன் மெத்தடில் முக்கியமாக என்ன பண்ணணும்னா நீங்கள் பிரைம் ஃபேக்டர்ஸாலேயே டிவைட் பண்ண பாருங்க. ஸோ ட்ரை டு யூஸ் நம்பர்ஸ் லைக் 2, 3, 5, 7 இந்த மாதிரி நம்பர்ஸ் யூஸ் பண்ணுங்க. ட்ரை டு யூஸ் பிரைம் நம்பர்ஸ் இந்த மாதிரி டிவிஷன் மெத்தட். இன் டிவிஷன் மெத்தட் ட்ரை டு யூஸ் பிரைம் நம்பர்ஸ். டிவிஷன் மெத்தட் யூஸ் பிரைம் நம்பர், ட்ரை டு கூட இல்லை, யூஸ் பிரைம் நம்பர்ஸ் சொல்கிறேன். இன் டிவிஷன் மெத்தட் யூஸ் பிரைம் நம்பர்ஸ் டு டிவைட். யூஸ் பிரைம் நம்பர்ஸ் இது நம்பர்னு அர்த்தம். ஸோ இப்போ இதை கொஞ்சம் ஸ்ட்ரிங் இங்கே வேறு இடத்துல எழுதுறேன். ஓகேவா, இது வேறு இடத்துல எழுதுங்க. ஸோ 81 டிவிஷன் மெத்தடில் பண்ண போகிறேன். ஸோ 3ஆல் ஃபஸ்ட்டு பண்ணுறேன், பெருக்கிறேன். 3ஆல் பெருக்கினீங்கன்னா எவ்வளோ வரணும்? 81 divided by 3னா ஸோ 2 போடுறேன், இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 2, 7, 27 வரும். 27 மறுபடியும் 3ஆல் பெருக்கிறேன், 9 வரும். 9 மறுபடியும் 3ஆல் பெருக்கிறேன், 3 into 3 எழுதலாம். ஸோ 3 into 3 gives you 9. 3 into 9 gives you 27. 3 into 27 gives you 81. ஸோ பேசிக் ஐடியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த எல்லா நம்பரையும் கலெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடச்சோம் 1, 2, 3, 4 நம்பர்ஸ். 4 நம்பர்ஸுமே வெறும் 3 தான். ஸோ இதையும் நீங்கள் மறுபடியும் அதே மாதிரி அதே ஆன்சர் தான் பேசிக்காக ரெண்டும். இது வேற மெத்தட், இது வேற மெத்தட், ஆனால் அல்டிமேட்டாக ஆன்சர் ஒன்று தான். ஸோ இப்போ நம்ம 8th கொஸ்டின் போயிடலாம். ஃபேக்ட் 8th கொஸ்டின், அப்புறம் 9th, 10th. ஓகே, இந்த 3 கொஸ்டின் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம ஃபர்ஸ்ட் 7 கொஸ்டின்ஸ் ஃப்ரம் திஸ் எக்ஸசைஸ் முடிச்சிட்டோம். எல்லா கொஸ்டினும் முடிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் 7 கொஸ்டின் எல்லாமே முடிச்சிட்டோம் இந்த எக்ஸசைஸ்ல இருந்து. பிரைம் ஃபேக்டரைசேஷன் எக்ஸசைஸ்ல இருந்து. அடுத்த வீடியோ நம்ம என்ன பண்ண போறோம்? லாஸ்ட் 3 கொஸ்டின்ஸ் தான் பண்ண போறோம். அதாவது இந்த 3 கொஸ்டின் தான் பண்ண போறோம். 8, 9, 10 இந்த 3 கொஸ்டின் தான் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளவுதான். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.